சாமி மேல சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நாம சந்திச்சா மீராவுக்கு அநியாயம் பண்ற மாதிரி, நீங்க மீரா கூட இருந்தா எனக்கு அநியாயம் பண்ற மாதிரி. இது என்னைக்கும் தீராத பிரச்சனை. இதுக்கு தீர்வே கிடையாது. எப்பவும் போல நீங்க அந்த வீட்லயும் நான் என் வீட்லயும் இருந்தா எந்த ப்ராப்ளமும் வராது. 2 பேரோட லைஃபும் நிம்மதியா இருக்கும். நீங்க இல்லாம வாழ்றது எனக்கு பழகி போச்சு. உங்க அன்பு எனக்கு தேவையில்லை. நீங்க எனக்கு தேவையே இல்லை. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் பட்டு போன மரம் துளிர் விடாத, எரிஞ்சு போன இதயத்துல அன்பு வராத. நான் என்ன பண்ண நீ நம்புவேன்னு சொல்ல, நான் அதை பண்ண தயாரா இருக்கேன். ஆனா நான் தயாரா இல்ல. என் பின்னாடி சுத்திக்கிட்டு நீங்க புது பிரச்சனைகளை உருவாக்கிக்காம போய் மீரா கூட சந்தோஷமா இருங்க. இனிமே எப்போ இந்த மாதிரி பண்ணாதீங்க. என் கழுத்துல இருக்க தாலி, என் நெத்தில இருக்க குங்குமம் எப்பவும் என் கூடவே இருக்கணுங்க. உயிர் பெரியதா இருந்தா அது ஏன் உயிராதான் இருக்கணும். சூழ்நிலைகள் வேணா நம்மள பிரிச்சிருந்திருக்கலாம். நம்ம மனச யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க என் கூட இல்லைன்னாலும் எனக்குள்ளதான் இருக்கீங்க. அண்ணன், எதுக்குன்னு இந்த கண்ணு? என் புருஷனை கொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்ன? இவருக்கு இங்க வந்தாரு, யார் சொல்லிருப்பாங்க? இருங்க, நான் இப்ப வரேன். பாத்தீங்களா மாமா, உங்க மேல கேபிக்கும் சாரதாவுக்கும் துளி கூட பயமே கிடையாது. பக்கத்து ஏரியாவுல ஒரு பெருமாள் கோவில் இருக்குல்ல, அந்த கோவிலுக்கு அவங்க 2 பேரும் போயிருக்காங்களாம். அப்போ அம்மாவையும் அப்பாவையும் இப்ப என்ன பண்றது? பூமிக்கு பண்ணலாம். நீங்க பண்ணிட்டுருங்க. சொல்லு சரி. பூமி, பெரியம்மா அப்பாவும் கோவிலுக்கு போயிருக்காங்களா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியறதெல்லாம் இருக்கட்டும் பூமி. அதே கோவில்ல இருந்த மருதாணி பட்டி அவங்கள பாத்துட்டாங்க. அந்த விஷயத்த அத்தை கிட்ட சொல்லி அத்தை போய் மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. மாமா கன்ன தூக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டாரு.
அவங்க போன் எதுவுமே கிடைக்கல பூமி. நீ உடனே ஏதாவது பண்ண முடியுமா பாரு. சரி, நீ ஒண்ணு பண்ணு. எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். இதுதான் அத்தை நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அம்மா நீங்க போங்க, நான் கார் பார்க் பண்ணிட்டு வரேன். சரியா? சரிடா, நீ போயிட்டு சீக்கிரம் வா. நல்ல வேலை, நினைச்ச வேலை முடிஞ்சது. என்னங்க, என்னாச்சுங்க? ஐயோ, ரத்தம். அது செடிக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் ஆச்சுல, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தேன். ஏங்க, உங்களுக்கு பசங்க மேல எவ்வளவு பாசம். உண்மையிலேயே உங்கள மாதிரி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைச்சது நான் பண்ண பாக்கியங்க. அப்பா பெருமாளே, பூமியையும் ககனையும் ஒண்ணு சேர்த்து நீ இருக்கன்ற நம்பிக்கைய எனக்குள்ள ஏற்படுத்துப்பா. படிச்சுட்டு ஒப்பீனியனை சொல்றியா? என்னது இது? லவ் லெட்டர் ப்ரோ. பூமிக்கு எழுதியிருக்க. என் வருங்கால பொண்டாட்டி ஆச்சே. கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா ககன்? உள்ள வர்றதுக்கு முன்னாடி லாக் பண்ணிட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மாமா? தெரியாதவங்கள பத்திலாம் நான் எதுக்கு நினைச்சிட்டு இருக்கணும்? அப்போ எனக்கு உங்களுக்கும் எந்த உறவும் இல்லையா? நமக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்லையா? இருக்கு. இந்த டான்ஸ் அகாடமில பார்ட்னர்ஷிப்ன்ற ரிலேஷன் இருக்கு, அவ்வளவுதான்.